Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம Windows 10 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம எல்லாரும் Windows apps வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது Windows Storeல டவுன்லோட் பண்ணி apps நிறையவே யூஸ் பண்ணுவோம். சோ இந்த apps வந்து உங்க கம்ப்யூட்டர்ல வந்து வர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது ஓபனே ஆக மாட்டேங்குதா? இல்லாட்டி Windows Store ஓபன் ஆக மாட்டேங்குதா? இந்த மாதிரி Windows Store சம்பந்தமான எல்லா ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டியது உங்க கம்ப்யூட்டர்ல வந்து செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இதுல வந்து ட்ரபிள் ஷூட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல அடிஷனல் ட்ரபிள் ஷூட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல பாப்பமா இருந்தா ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கான எல்லா மெத்தடுமே காட்டும். ஸோ இதுல வந்து நீங்க விண்டோஸ் ஸ்டோர் ஆப்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ரன் த ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து உங்க விண்டோஸ் ஸ்டோர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இருந்துச்சுன்னா இது வந்து ஒட்டோவாவே இந்த ட்ரபிள் ஷூட்டர் வந்து டிடெக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் என்னன்றதை சொல்லும். ஸோ அதோட அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸையுமே காட்டும். ஸோ இந்த ஒரு மெத்தட் நீங்க யூஸ் பண்றதன் மூலமா உங்க விண்டோஸ் ஸ்டோர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒட்டோவா வந்து அதை டிடெக்ட் பண்ண உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எந்த கம்ப்யூட்டரில் டிடெக்டிங் ப்ராப்ளம் ஸோ ரீசெட் அண்ட் ஆப் ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து காட்டுது. ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது. ஸோ இப்படி நீங்களுமே உங்கள் கம்ப்யூட்டர் உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் மெத்தடாக வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாப்பமா இருந்தால் உங்கள் கம்ப்யூட்டர் உள்ள ஆப்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து விண்டோஸ் ஸ்டோர் அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளணும். ஸோ உங்களுக்கு தேடி இதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஸ்டோர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்க. சர்ச் பண்ணால் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ரீசெட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்கள் விண்டோஸ் ஸ்டோரை வந்து ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீசெட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் மெத்தடாக வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த இந்த இடத்துல ஆப்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் எந்த ஆப் வந்து வேலை செய்யலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல அன்இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு விண்டோஸ் ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு. சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா நம்மளால வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் மெத்தடா வந்து நீங்க செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து இதுல விண்டோஸ் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு உங்க விண்டோஸ் 10 இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை வந்து அப் டு டேட் வந்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அப்டேட்டை செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. மோஸ்ட்லி சம்டைம்ஸ் வந்து அப்டேட்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா இருந்தாவே வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அப்டேட் பண்ணிட்டு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சால்வ் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தடா வந்து நீங்க உங்க கம்ப்யூட்டரை வந்து ஒருக்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்றதன் மூலமாவே சில ப்ராப்ளம் வந்து நம்மளால வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த மெத்தட் மூலமாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.